ஒரு 4 விதமான பாயிண்ட் சொல்லியிருக்கேன். இந்த 4 பாயிண்ட்டு நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணாமல் ப்ரேயர் பண்ணுறேன் சார், கோயிலுக்கு போகிறேன் சார், நான் மசூதிக்கும் போகிறேன் சார், எனக்கு பிடிச்ச தெய்வத்துக்கிட்ட நான் கேட்டுட்டு தான் சார் இருக்கேன். இருந்தாலும் என்னோடய தேவைகள், என்னோடய ப்ராப்ளம் சால்வ் ஆகவே மாட்டேங்குது சார். காலையில் 4 மணிக்கு எந்திரிக்கிறேன், ப்ரேயர் பண்ணுறேன், லா ஆஃப் அட்ராக்ஷன் தெரியும், சீக்ரெட் தெரியும், மேனிஃபெஸ்டேஷன் தெரியும், அஃபர்மேஷன் தெரியும், 108 முறை எழுதுகிறேன் சார், ஸ்கிரிப்டிங் மெத்தட் பண்ணுறேன், எல்லாமே நான் பண்ணுறேன் சார். என்னோடய மனசில் யாருக்குமே துரோகம் செய்யணும் அப்படிங்கிற எண்ணமே இல்லை சார். ஆனாலும் என் தேவைகள் நடக்க மாட்டேங்குது சார். இன்னும் ஒரு சிலர் சார் எனக்கு சக்ராஸ் பயிற்சியெல்லாம் தெரியும் சார், நான் தீட்சை வாங்கியிருக்கேன் சார், பல குருமார்களோடு இருந்திருக்கேன், நாணம் பெற்றிருக்கேன், இருந்தாலும் என்னோடய தேவைகள் நடக்க மாட்டேங்குது சார். அப்போ இந்த இறைவன், நமக்கு மேலே இருக்கிற சக்தி அல்லது எனக்கு பிடிச்ச கடவுள் என்னோட கூட ட்ராவல் பண்ணி எந்தெந்த இடத்துல ப்ராப்ளம் வருதோ அதெல்லாம் சால்வ் பண்ணாதா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்குறீங்க. ஒரு உண்மையை புரிஞ்சுக்கங்க, எதுவுமே நடக்காது. ஏன் இறைவனே கூட இருந்தாலும் நமக்கு அந்த ப்ராப்ளத்தில் சொல்யூஷன் கிடைக்காது. ஒரு 4 விதமான புரிதல் தன்மையை உங்கள் மனசில் நீங்கள் இன்புட் பண்ணிங்கன்னா 100% உங்களுக்கு ரிசல்ட் வரும்.